நேசம் மனதிலிருந்த கலக்கங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற நல்ல தருணம் அமையும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். உற்றார் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் உயரும். பரிகாரம்: சூரிய உதயத்தின் போது ஆதித்ய ஹிருதயம் கேட்பது அல்லது சூரியனை வணங்குவது உத்தமம். ரிஷபம்: எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயற்படுவீர்கள். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் விலகி நற்பலன் தரும். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்க வழி பிறக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். பரிகாரம்: பசுமாட்டிற்கு பழம் அல்லது தீவனம் அளிப்பது யோகம் தரும். மிதுனம்: உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இளைய சகோதரர்களிடமிருந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். வராத கடன்கள் வசூலாகும் இனிய நாள். பரிகாரம்: மகாவிஷ்ணுவை மனதார வேண்டி துளசி தீர்த்தம் அருந்துவது சிறப்பு. கடகம்: குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பேச்சில் கனிவும் நிதானமும் வெளிப்படும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகள் நீங்கும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். பரிகாரம்: அம்மன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நலம் தரும். சிம்மம்: ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனோதிடம் கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையில் உங்கள் செயல்பாடு அமையும். ஆபரணச் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொற்காலமாக அமையும் நாள். பரிகாரம்: சிவன் கோயிலில் அபிஷேகத்திற்கு பால் அல்லது வில்வம் வாங்கித் தருவது சிறப்பு. கன்னி: சுப செலவுகள் அதிகரிக்கும் நாள். தூரத்து பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் நற்பலன் கிட்டும். பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உசிதம். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன நிம்மதி அடைவீர்கள். பரிகாரம்: அனாதை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வது சிறப்பாகும். துலாம்: தொட்ட காரியமெல்லாம் துலங்கும் நாள். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். மூத்த சகோதரர்களின் உதவி கிட்டும். நீண்ட கால பகைகள் மாறும். வெளிவட்டாரத்தில் உங்களின் புகழ் ஓங்கும். மகாலட்சுமியின் கடாட்சம் நிறைந்த நன்னாளாக அமையும். பரிகாரம்: சிறுமிகளுக்கு இனிப்பு அல்லது ஆடை தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரும். விருச்சிகம்: தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபம் காண்பீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் மங்களமாக முடியும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பதவி தேடி வரும். ஊர் மெச்சும்படி ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நலம். தனுசு: பாகப் பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். தூரதேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். குருவருள் பரிபூரணமாக இருப்பதால் பாக்கியங்கள் பெருகும். மனக்கவலைகள் தீரும் நாள். பரிகாரம்: தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாத்தி வழிபடவும். மகரம்: அட்டமத்து சந்திரன் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாதவர்களிடம் குடும்ப ரகசியங்களை பகிர வேண்டாம். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். பரிகாரம்: விநாயகருக்கு சிதறுகாய் உடைத்து வழிபாடு செய்வது தடைகளை நீக்கும். கும்பம்: கூட்டுத் தொழிலில் அனுகூலமான லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவியின் மூலம் மன மகிழ்ச்சி தரும் காரியங்கள் நடக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும். திருமணப் பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வடை மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள். மீனம்: எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிட்டும். உடல் உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உத்தியோகத்தில் இருந்த இடமாற்ற கவலைகள் தீரும். கடன்கள் குறையும் இனிய நாள். பரிகாரம்: குரு பகவானை நினைத்து மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது தானம் செய்வது சிறப்பு.